அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பைனாப்பிள் புளிஷேரி. புளிஷேரின்னா நம்ம தமிழ்நாட்டில் மோர் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பைனாப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம், கூடி போனால் ஜாம் செய்வோம், வேறு கறிகள் எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே கேரளாவில் எப்படின்னா பைனாப்பிள் நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் வெண்டைக்காய் யூஸ் பண்ணுற மாதிரி பைனாப்பிள் வச்சுட்டு எல்லா விதமான கறிகளும் வைப்பாங்க. இன்றைக்கி பைனாப்பிள் புளிஷேரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துப்போம். இதுக்கு வந்து 1 கப் கட் பண்ண பைனாப்பிள் வேணும். அப்புறம் மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் வேணும். நான் பாதி பழுத்த மிளகாய் பாதி க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம். வெள்ளைப்பூடு மனம் பிடிக்கும்னா ஒரே ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வெள்ளைப்பூடு இல்லாமல் இது சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் கட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கணும். மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வேணும். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, பின்ன காஞ்ச மிளகாய், இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ட்ரெடிஷ்னல் மண்சட்டி. இந்த 1 கப் பைனாப்பிள் கூட போட்டுருவோம். 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம். இதில் இந்த ரெட் கலர் மிளகாய் வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெட் கலர் மிளகாய் தான் வேணும்னு இல்லை, என் கையில் இதுதான் இருந்தது, எங்கள் செடியில் பழுத்துருச்சு. இது ரெண்டாக கட் பண்ணி இது கூட போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இது மூடி வச்சுட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்குள்ள இந்த பைனாப்பிளில் உள்ள நல்ல குணங்கள் என்னென்னு நான் சொல்லுவேன். இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். பைனாப்பிளில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் நிறைய இருக்குது. கோல்டு, காஃப், அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் வராது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேங்கனீஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எலும்புகளில் உள்ள வீக்கம் குறையும், எலும்புகள் பலப்படும். நம்ம பல்லு ஈறுகளில் உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மேங்கனீஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பைனாப்பிள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம், நமக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நிறைய பைனாப்பிள் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம இந்த மந்த்லி சைக்கிள் வந்து கரெக்டாகும். இதில் வந்து அதிகமான பொட்டாசியம், அப்புறம் குறைஞ்ச அளவில் சோடியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இதில் வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மூச்சு குழாயில் வந்து அலர்ஜி, வீக்கம் அப்படின்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு உள்ள சக்தி வந்து இந்த பைனாப்பிளில் இருக்குது. இவ்வளோ நல்ல குணங்கள் உள்ள பைனாப்பிள் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன கறியில் சாப்பிட்றோன்னா அது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இங்கே கேரளாவில் வந்து சாதாரணமாக நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி செய்வாங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து கறியிலலாம் நம்ம பைனாப்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். இனிமேல் இதை மாதிரி நம்ம பைனாப்பிள் வச்சுட்டு கறிகளில் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஹெல்த் பெனிஃபிட் ஃபுல்லாக நம்ம கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ வந்து இதில் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம், நான் வந்து 3 பச்சை மிளகாய் போடுறேன், ஏன்னா இந்த மிளகாய் பயங்கர காரமாக இருக்கும். கொஞ்சமாக இதுலேயும் மஞ்சள் பொடி போடுவோம். இதை நைஸாக அரைச்சிட்டு பார்த்து. இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பைனாப்பிள் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காவை வந்து இந்த பைனாப்பிள் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்குவோம்.
இப்போ இந்த தேங்காயில் உள்ள காரம் எல்லாம் அதில் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். இந்த பக்கம் அடுப்பில் வந்து நம்ம தாளிசத்துக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சோம். இப்போது இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். இல்லை 2 வத்தல் கிள்ளி போட்டுக்குவோம். அப்புறம் இதுக்கு மெயின் வந்து 2 வெந்தயம் போட்டு தாளிக்கணும், அதுதான் அதனோட மனம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சைடு இது வந்து இந்த தேங்காயும் இதுவும் நல்லா சேர்ந்துருச்சு இல்லையா? இப்போ அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு இந்த தயிர் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன், அதை இது ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். மண் சட்டிங்கிறதுனால அதில் உள்ள சூடே நமக்கு போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சர்க்கரையோ இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகரோ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஆயிடுச்சு. இது தாளிச்சதை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ திறந்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது சூப்பராக ஆயிடுச்சு. இது வந்து பைனாப்பிள் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து வெள்ளரிக்காய் போடலாம், இல்லைன்னா வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெண்டைக்காய் போடலாம். மோர் குழம்பு கிழங்குன்னே அவங்க சொல்லுவாங்க, சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்கும், அது வச்சும் செய்யலாம். நம்ம மோர் குழம்பு தான், ஆனால் மலையாளத்தில் இதுக்கு பேர் வந்து புளிஷேரி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட என்ன வச்சு சாப்பிட்லான்னா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். சூடாக சம்பா சோறு இருக்கு இல்லையா, கேரளா ரைஸ், அதில் இது ஊற்றி சைடில் ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க, எக்கு சாப்பிட்றவங்க அது வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த புளிஷேரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் நான் போடுற ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அனுப்புறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.